வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். என் தமிழ்நாடு. சென்னை மெரினாவில் நடைபெற்ற மாணவர்கள் இளைஞர்களின் அறவழி போராட்டங்களுக்கு பின் அங்கு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. வாகன போக்குவரத்துடன் கடற்கரைக்கு மக்கள் வருகையும் அதிகரித்து உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் லாவண்யா அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை மீட்பதற்கான ஒரு முயற்சியாக போராட்ட களமாக இருந்த மெரினா கடற்கரை தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது. கடந்த 17ஆம் தேதி அன்று ஜல்லிக்கட்டை மீட்பதற்காக இளைஞர்கள் கூடிய ஒரு கூட்டம் சென்னையின் வரலாற்று பக்கத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக மெரினா புரட்சியாக மாறியது. இளைஞர்கள் மட்டுமல்லாமல் மாணவர்கள், குடும்பத்தினர் என அனைத்து வயதினரும் பங்கேற்று இருக்கக்கூடிய ஒரு புரட்சியான ஒரு சம்பவம் நடைபெற்றது என்றுதான் குறிப்பிட வேண்டும். இறுதி நாட்களில் நடைபெற்ற விரும்பத்தகாத சம்பவம் காரணமாக மெரினா கடற்கரை கடந்த 3 நாட்களாக மூடி கிடந்தது என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் மெரினாவிற்கு வரக்கூடிய அனைத்து வழிகளும் காவல்துறையினரால் முடக்கப்பட்டிருந்தது. மேலும் இன்று குடியரசு தினத்தன்று முதலமைச்சர் கொடி ஏற்றிய பின்னர் மெரினா கடற்கரைக்கான அனைத்து வழிகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து விடப்பட்டிருந்தது. அதன் காரணமாக தற்பொழுது மெரினா கடற்கரை தன்னுடைய இயல்பை மீண்டும் எட்டியிருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். அனைத்து வழிகளும் தற்பொழுது திறந்து விடப்பட்டிருக்கிறது. போக்குவரத்தும் சீர் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் மெரினா கடற்கரைக்கு தற்பொழுது வருகை தந்து வருகிறார்கள். குறிப்பாக பொதுமக்களிடம் இது தொடர்பாக நாம் கேட்ட பொழுது பல நெகிழ்வான சம்பவங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த வாரம் போராட்டத்தில் தாங்களும் ஒரு அங்கமாக இருந்த நிலையில் தற்பொழுது இந்த போராட்ட களம் முற்றிலுமாக மாறி இருக்கிறது. எனவே அதனை நினைக்கும் பொழுது தங்களுக்கு ஒரு நெகிழ்வான ஒரு உணர்வு ஏற்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது மெரினா கடற்கரை மீண்டும் ஒரு சுற்றுலா மையமாக உருவெடுத்திருக்கிறது. அந்த புரட்சியான ஒரு சம்பவம் அனைவருடைய மனதிலும் இடம்பெற்றிருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை. சென்னை அண்ணா நகரில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து 100 சவரம் நகையை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அண்ணா நகர் W பிளாக்கில் வசித்து வருபவர் சிவராமகிருஷ்ணன். கடந்த 3 நாட்களுக்கு முன் நாகப்பட்டினத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்ற அவர் இன்று காலை வீடு திரும்பினார். அப்போது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் பீரோவில் இருந்த 100 சவரம் நகை கொள்ளையடிக்கப்பட்டதும் தெரிய வந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 35 அடிக்கு சரிந்ததால் சேலம் மாநகராட்சி குடிநீர் திட்டத்திற்கு மிதவை மோட்டார்கள் மூலம் குடிநீர் எடுக்கப்படுகிறது. நீர்வரத்தை விட திறப்பு அதிகமாக இருப்பதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. வியாழனன்று காலை மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 34.86 அடியாக சரிந்தது. அணையின் நீர்மட்டம் 35 அடிக்கும் கீழே குறைந்ததால் ராமன் டவர் நீரேற்று நிலையம் கிணறுக்கு தண்ணீர் வரத்து குறைந்துவிட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் சேலம் மாநகராட்சிக்கு குடிநீர் விநியோகிக்கும் விதமாக மேட்டூர் அணையில் 2 மிதவை மோட்டார்கள் மூலம் மாநகராட்சி நீரேற்று நிலையத்துக்கு தண்ணீர் இறைக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அருகே விளைநிலங்களுக்குள் காட்டு யானைகள் புகுந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கல்லிடைக்குறிச்சியில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ளது பொட்டல் கிராமம். வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவி வருவதால் மூலச்சி, சீரான்குளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தண்ணீர் குடிப்பதற்காக 6 யானைகள் கூட்டமாக வருவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தண்ணீர் குடிக்க வரும் யானைகள் பனை, தென்னை மற்றும் வாழை மரங்களை அழித்து சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தினமும் மாலை நேரங்களில் கூட்டமாக வரும் யானைகளால் தோட்டங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் பீதி அடைந்துள்ளனர். மேலும் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதையடுத்து பட்டாசு வெடித்து யானைகளை விரட்டும் நடவடிக்கைகளில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த இடத்துல பொட்டல் பகுதியை சேர்ந்தவங்க இந்த இடத்துல நாங்கள் தென்னை எல்லாம் பயிரிட்டு வந்துட்டு இருக்கோம். நைட்டு ஏன்னா அட்டகாசம் தாங்க முடியல. நாங்கள் திருப்பி வெடியெல்லாம் போட்டு விரட்டினோம். விரட்டி தண்ணி இல்லாத காரணத்தினால இங்கே ஃபுல்லாக தண்ணியை சாப்பிட்டு தென்னையும் சாப்பிட்டு போயிட்டு நாங்கள் முப்பாட்டம் காலத்துலேருந்து இங்கே பயிரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எப்போதும் இல்லாத இந்த வருஷம் மழை தண்ணி இல்லாமல் ரொம்ப சங்கடமாக இருக்குது. அந்த நேரத்தில் தான் யானைகள் ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ரூம்புக்கு நாங்கள் இருந்த ரூம்பில் ரொம்ப இறங்க பண்ணுது.
பெரம்பலூர் மாவட்டம் அரசலூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை அப்பகுதி மக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்திட அரசு அவசர சட்டம் நிறைவேற்றியதை தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசலூர் கிராமத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியுடன் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஆம்புலன்ஸ் ஆகிய முழு பாதுகாப்புடன் நடத்தப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பெரம்பலூர், அரியலூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் 100க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. இதில் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு போட்டிகளில் சீறி பாய்ந்த மாடுகளை பிடித்து தங்களது வீரத்தினை வெளிப்படுத்தினர். மாடுகளை பிடித்த வீரர்களுக்கு பரிசுகளும் பண முடிப்புகளும் வழங்கப்பட்டன. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டினை ஆயிரக்கணக்கானோர் கண்டு களித்தனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கியதால் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் ரேக்லா பந்தயம் நடத்துவதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் காளைகளுக்கு தேவையான ஊக்க பயிற்சிகள் அளித்து களமிறங்க கொங்கு மண்டல மக்கள் காத்திருக்கின்றனர். புழுதி பறக்கும் களம், அனல் பறக்கும் வேகம், சீரிப்பாயும் காளைகள், வீரத்துடன் காளைகளை அடக்கும் இளைஞர்கள், விவேகத்துடன் ஆர்ப்பரிக்கும் மக்கள் கூட்டம் என தமிழகத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக எடுத்துரைத்த ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு இருந்த தடை தமிழக இளைஞர்கள், மாணவர்களின் எழுச்சியால் நீங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் விதித்த இந்த தடையால் கொங்கு மண்டலத்தில் வீரத்திற்கு பெயர் போன காங்கேயம் இன காளைகளின் வளர்ச்சி தடைபட்டது. இதனால் கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு மண்டல பகுதிகளில் வீட்டில் வளர்த்த காளைகளை அடிமாட்டு விலைக்கு விற்றுவிடும் மோசமான நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டனர். இதனால் காளைகளின் எண்ணிக்கை குறைந்து வந்ததால் செய்வதறியாது திகைத்தனர் காளைகளை வளர்ப்போர். எங்களுக்கு நாட்டு மாட்டு மேலே இருந்த பிரிவும் கூட எல்லாம் போய் வச்சிருக்க முடியாத சூழ்நிலையில் நாங்கள் தவிச்சிட்டு இருந்தோம்ங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் ஒரு விழிப்புணர்ச்சியோடு எங்களுக்கு போராடி, கவர்மெண்ட்டு கூட போராடி இந்த ஜல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸு, மஞ்சு விரட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒத்துழைச்சி எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி செலுத்திக்கிறோங்க. ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க கோரி தமிழகம் முழுவதும் இளைஞர்கள், மாணவர்கள் நடத்திய தன்னெழுச்சி போராட்டத்தால் அவசர சட்டம் கொண்டு வந்து அதனை நிரந்தர சட்டமாக மாற்றும் நடவடிக்கைகளையும் தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் ரேக்லா பந்தயம் நடத்துவதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் தேவையான ஊக்க பயிற்சிகள் அளித்து காளைகளை களம் இறக்க பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். இப்போ பொள்ளாச்சி வட்டத்தில் நாட்டு மாட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரேக்லா பந்தயங்கிறத சிறப்பாக நடத்திட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த 2 வருட காலமாக தடை செய்யப்பட்டிருந்ததுங்க. இப்போ மீண்டும் அதுக்கு தடை நீங்கப்பட்டதுனால நாங்கள் அதுகளை மறுபடியும் பராமரித்து அது ரேக்லா பந்தயத்தை மீண்டும் நடத்துறதுக்கான வழிகள் நடத்திட்டு இருக்கிறோம். தினமும் காளைகளை கழுவி சத்தான உணவுகள் கொடுத்தும் மாட்டு வண்டிகளில் காளைகளை பூட்டி வேகமாக ஓட வைப்பது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை காளை வளர்ப்போர் அளித்து வருகின்றனர். அதுக்கு எல்லாமே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் மாதிரி எல்லாம் பண்ணி எல்லாமே நாங்கள் கொள்ளு, பருத்தி கொட்டை, தவிடு, தேங்காய், 6 பச்சரிசி எல்லாமே கொடுத்து, கோழி முட்டையிலிருந்து எல்லாமே கொடுத்து ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கிறோங்க. இனிமேல் நாங்கள் தொடர்ந்து நடத்தவும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க. ஜல்லிக்கட்டு தடையால் களை இழந்து காணப்பட்ட கொங்கு மண்டலத்தினர் தற்போது உற்சாகமாக ரேக்லா போட்டிகளுக்கு தயாராகி வருகின்றனர். ஜல்லிக்கட்டுக்கான வரலாற்று சிறப்புமிக்க அறவழி போராட்டத்தில் தமிழக இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் தியாகம் என்றும் சரித்திரத்தில் நிலைத்து நிற்கும் என்று அனைத்து தரப்பினரும் பாராட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கோட்டைக்குப்பத்தில் இயற்கை பூச்சி விரட்டியை தயாரித்து பயன்படுத்திய பயிர்களை பாதுகாத்து வரும் விவசாயி ஒருவர் இதே முறையை விவசாயிகள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கோட்டைக்குப்பத்தை சேர்ந்தவர் ஸ்ரீதர். விலங்கியல் பட்டதாரியான இவர் தனது விளைநிலத்தில் நெல் பயிரிடுத்த போது புகையான் வைரஸ் நோய் தாக்கி விளைச்சல் பாதிக்கப்பட்டது. வேளாண் துறை அதிகாரிகளை அணுகிய போதும் உரிய தீர்வு கிடைக்காதால் பயிர் பாதுகாப்பிற்காக இயற்கை பூச்சி விரட்டியை தானே தயார் செய்தார். கற்பூரம், வேப்பெண்ணெய், மஞ்சள் பொடி உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி தயார் செய்த கரைசலை பூச்சி தாக்குதலுக்கு உள்ளான நெற்பயிர்களுக்கு தெளித்த போது பூச்சிகள் கட்டுப்படுத்தப்பட்டு நல்ல விளைச்சல் கிடைத்தது. இதனால் இந்த இயற்கை பூச்சி விரட்டியை தயாரித்து பயன்படுத்துவது குறித்து மற்ற விவசாயிகளுக்கும் ஸ்ரீதர் பயிற்சி அளித்து வருகிறார். இந்த வலைத்தளங்களில் ஃபேஸ்புக்கு, இந்த வாட்ஸ்அப்பு, இதில் இப்போது இந்த இளம் விவசாயிகளுக்கு என்னுடைய அந்த அறிவுரைகளை நான் எத்தனை பேருக்கு சொல்கிறேன். ரொம்ப பேர் இதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டும் இருக்குது.
இது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இயற்கை முறையில் பயிர்களில் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் ஸ்ரீதரிடம் திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகள் மட்டுமின்றி மற்ற மாவட்ட விவசாயிகளும் சமூக வலைதளங்களின் ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக ஆலோசனைகளை பெற்று பயன்பெற்று வருவதாக தெரிவித்தார். நெற்பயிர் மட்டுமின்றி இந்த இயற்கை பூச்சி விரட்டி கரைசாலை மா, வாழை, தென்னை, முருங்கை உள்ளிட்ட அனைத்து வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்த முடியும் என்பதாலும் நன்மை தரும் பூச்சிகளை இது கொல்வதில்லை என்பதாலும் இதனை பயன்படுத்தி அதிக அளவில் நன்மையடைந்து வருவதாக இதனை பயன்படுத்திய விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எங்கள் ஊரில் ஃபுல்லாகவே விவசாயம் தான், அப்புறம் பயிர் செய்கிறது தான். 3 போகம் நெல் தான் போட்டு எடுப்போம். அது எவ்வளவோ மருந்து, பூச்சி மருந்து அடித்தோம், மருந்து போட்டால் ஒன்றும் ஆகலை. ஸ்ரீதரன் வந்து கற்பூர கரைசல்னு வந்து ஒரு பூச்சி மருந்து கொடுத்தாரு. விலையும் கம்மியாக இருக்குது. அது அடித்தா நல்லா பயிர் நல்லா வருது, நல்லாவும் இருக்குது, விலையும் கம்மியாகவும் இருக்குது. அதுபோல் எங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. வேதிப்பொருட்களால் ஆன செயற்கை பூச்சி கொல்லிகளை பயன்படுத்தாமல் விவசாயிகள் இதுபோன்ற இயற்கை பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தினால் மட்டுமே நச்சுத்தன்மை இல்லாத இயற்கையான உணவுப் பொருட்களை விளைவிக்க முடியும் என்றும் விவசாயி ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு பாஜக சார்பில் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளை கிழித்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல்துறை ஆணையரிடம் பாஜகவினர் புகார் அளித்தனர். குடியரசு தின விழாவை முன்னிட்டு கோவையின் பல்வேறு பகுதிகளில் பாஜக சார்பில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. அதில் பிரதமர் மோடி மற்றும் தேசிய கொடியின் படங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் சாய்பாபா காலனி காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர் சபீர் பாஷா, குனியமுத்தூர் காவல் நிலையத்தை சேர்ந்த உதவி ஆய்வாளர் ஜஸ்டின் உதயராஜ் ஆகியோர் சுவரொட்டிகளை கிழித்தெறிந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பாஜக தொண்டர்களை காவலர்கள் இருவரும் தாக்கியதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து சுவரொட்டிகளை கிழித்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவை மாவட்ட காவல் ஆணையரிடம் பாஜகவின் மாநில பொருளாளர் சேகர் மனு அளித்துள்ளார். நேற்றைக்கு இரவு தமிழனாக தலைநிமிரு, இந்தியனாக பெருமைகொள் என்று பிரதமருடைய பெயரிலே அடித்த போஸ்டர், தேசிய கொடியோடு இருந்த போஸ்டரை மாநகரம் முழுவதும் மாநகர பாரதிய ஜனதா கட்சி ஒட்டிய போது அதை 2 காவல் நிலையங்களில் உள்ள காவல் நிலைய அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி கிழித்து தேசிய கொடியை அவமானப்படுத்தி பிரதமரை அவமானப்படுத்தினார்கள். நாட்டின் 68வது குடியரசு தின விழாவை கொண்டாடும் வகையில் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயணசாமி கோவிலின் ராஜகோபுரத்தில் தேசிய கொடி பறக்க விடப்பட்டது. 9 நிலைகளுடன் 125 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரத்தின் கோபுர கலசத்தில் தேசிய கொடியானது பறக்க விடப்பட்டது. இதன் காரணமாக கோவிலை சுற்றி சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வசிக்கும் மக்களும் தேசிய கொடியை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. உதகையில் நடைபெற்ற 68வது குடியரசு நாள் விழாவில் குறும்பர், காட்டுநாயக்கர், கோத்தர், தோடர் இன பழங்குடி மக்களின் நடனம் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. நாடு முழுவதும் இன்று 68வது குடியரசு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் சங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் அணிவகுப்பை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து காவல்துறை, வனத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி சிறப்பித்தார். அதன் பின்னர் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் குறும்பர், காட்டுநாயக்கர், கோத்தர், தோடர் இன பழங்குடி மக்கள் நடனமாடினர். இந்த நடனத்தை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் அதிக ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வழக்கமாக குடியரசு தின விழாவில் ஆளுநர் தான் தேசிய கொடியை ஏற்றுவது மரபு. ஆனால் தற்போது தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநராக உள்ள வித்யாசாகர் ராவ் தாம் முழுநேர ஆளுநராக உள்ள மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேசிய கொடியை ஏற்று சென்றதால் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேசிய கொடியை ஏற்றினார். நிகழ்ச்சியில் தனது மனைவி விஜயலட்சுமி மற்றும் பேர குழந்தைகளுடன் கலந்து கொண்ட முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சென்னை மெரினா கடற்கரையில் காந்தி சிலை முன் அமைக்கப்பட்டிருந்த கொடி கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து நாட்டுப்பண் இசைக்கப்படும். அனைவரும்
சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் தமிழக அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின், அக்கட்சியின் சேர்ந்த எம்எல்ஏக்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஜல்லிக்கட்டுக்காக அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் மதகுபட்டியில் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுக்கோட்டை, சிவகங்கை உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. ஏராளமான மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்த காளைகளை அடக்கினர். இதேபோல் திருப்பத்தூர் அருகே உள்ள வஞ்சினப்பட்டி கிராமத்தில் நடந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் 30க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. நாட்டின் சுத்தமான முதல் 10 ரயில் நிலையங்களின் பட்டியலில் சேலம், கும்பகோணம் ரயில் நிலையங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்னை ஐனாவரத்தில் உள்ள தெற்கு ரயில்வே அலுவலகத்தில் அதன் பொது மேலாளர் வசிஷ்ட ஜோரி தேசிய கொடியேற்றி ரயில்வே காவல்துறையின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, தெற்கு ரயில்வேக்காக ஒதுக்கப்பட்ட 63 கோடி ரூபாய் நிதியில் கடந்த மாதம் டிசம்பர் மாதம் வரை 52 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் சுத்தமான முதல் 10 ரயில் நிலையங்களில் கும்பகோணம் மற்றும் சேலம் ரயில் நிலையங்கள் இடம் பிடித்துள்ளதாக தெரிவித்த அவர், சிறப்பான முதல் 15 மண்டலங்களில் சேலம், திருச்சி, மதுரை ஆகியவை இடம்பெற்றுள்ளதாகவும் வசிஷ்ட ஜோரி கூறினார். And the number is very high now, and